த கோல்டன் எக், தங்க முட்டை. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு இருந்தாராம். அவர் தன்னோட நிலத்தில் விளையிற தானியங்கள் காய்கறிகளை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் அந்த விவசாயி சந்தையில இருந்து ஒரு கோழி வாங்கிட்டு வராராம். அந்த கோழிக்கு நெல் தானியங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வளர்க்குறாரு. ஒரு நாள் அந்த கோழி ஒரு முட்டை போட்டுச்சாம். அந்த முட்டை தங்க கலர்ல இருந்துச்சாம். முட்டை மின்றதை பார்த்த விவசாயி கையில் எடுத்து பார்த்து இது தங்க முட்டை அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த முட்டையை கடையில் கொடுத்து நிறைய காசு பணம் வாங்கிக்கிட்டாரு. அடுத்த நாளும் அந்த கோழி ஒரு முட்டை போட்டுச்சான். அந்த முட்டையும் தங்க கலரில் இருந்துச்சான். இதை பார்த்த விவசாயி திரும்பவும் அந்த முட்டையை கொண்டு போய் கடையில் கொடுத்து காசு வாங்கிக்கிட்டாரு. இப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த கோழி ஒவ்வொரு முட்டையாக போட ஆரம்பிச்சிச்சு. இந்த எல்லா முட்டைகளையும் அந்த விவசாயி சேகரித்து வச்சு எல்லாத்தையும் விற்று காசாக்கிட்டாராம். இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கா. அந்த விவசாயிக்கு ஒரு யோசனை தோணுச்சாம். எதுக்கு நம்ம தினம் தினம் ஒரு முட்டைக்காண்டி காத்துட்ருக்கணும்? அந்த கோழியை நம்ம அறுத்துட்டோம்னா, வயிற்று அறுத்துட்டோம்னா நமக்கு நிறையா முட்டைகள் கிடைக்கும். அதை ஒரேடியாக விற்று பெரிய பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை தோணுச்சாம். உடனே அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு, அந்த தங்க முட்டை போடுற அழகான கோழியை விரட்டி பிடிச்சி வயிற்று அறுத்துறாரு. வயிற்று அறுத்தா அது என்ன ஆகும்? கோழி செத்து போயிடும். இப்போ இந்த விவசாயி கடவுள் நமக்கு கொடுத்த அரிய வாய்ப்பை இப்படி இழந்துட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஆனால் இப்போ வருத்தப்பட்டு என்ன செய்கிறது? இந்த கதையோட நீதி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா குட்டீஸ்? பேராசை பெருநஷ்டம். நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ அதை நினச்சி சந்தோஷப்பட்டு அதை வச்சு நம்ம முன்னேற பார்க்கணும். நம்ம அளவுக்கு மீறி ஆசைப்பட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அது நஷ்டமாக தான் முடியும். ஸோ ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் G3 Infoவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.